தமிழ் சினிமாவில் இந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு என்னென்ன புது படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த படங்கள்லாம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இந்த வாரம் தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட் படமாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தளபதி விஜயோட நடிப்பில் கோட் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கோட் படத்தோட அட்வான்ஸ் தியேட்டர் புக்கிங் இப்போ ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த படத்தில் தளபதி விஜய் கூட இணைஞ்சு பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, பிரேம்ஜி, மைக் மோகன்லாம் நடிச்சிருக்காங்க. படம் இந்த வாரம் செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் படம் இந்த வாரம் செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் 3 hours 3 minutes தியேட்டரில் ரன் ஆகிறதா இருக்குது. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. தளபதி விஜயோட கோட் படம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான படம். படத்தில் டிஏஜிங் ஒரு முக்கியமான VFX ஒர்க் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தில் 3 ஏஜ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டீனேஜ், யங் மற்றும் வயசான கதாபாத்திரத்திலும் தோற்றத்தில் இருக்காரு. ட்ரைலரும் ரொம்பவே கமர்ஷியலாக இம்ப்ரெசிவாக இருந்தது. செப்டம்பர் 5 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வசூலாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பிக் பட்ஜெட் பெரிய படமாக இந்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. கோட் படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 300 கோடி. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சேட்டலைட் மற்றும் OTT சேல்லே படத்தோட ப்ரொடியூசர் இந்த பட்ஜெட்டை எடுத்துட்டாங்க. படத்தில் ரிவீல் பண்ணாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. தளபதி விஜயோட கோட் படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ளஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆகிற அதே தேதியில் நார்த் இந்தியாவில் எமர்ஜென்சி படம் சோனியா காந்தியோட பயோகிராஃபி ஒரு படமாக கங்கனா ரனாவத் அவர்களே இயக்கி நடிச்சிருந்தாங்க. அந்த படம் செப்டம்பர் 6 ரிலீஸ்ல இருந்து போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியாவில் இப்போதைக்கு பிக் பட்ஜெட் படமாக எதுவும் ரிலீஸ் ஆகலை. நார்த் இந்தியாவில் தளபதி விஜயோட கோட் படத்துக்கு நிறையவே டிக்கெட் சேல் ஆகி ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் லக்கி பாஸ்கர் படம் செப்டம்பர் 7 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இந்த படமும் போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. தளபதி விஜயோட நடிப்பில் இப்போதைக்கு த கோட் படம் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சோலோவாக ரிலீஸ் ஆகுது. இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். கோட் படம் ரிலீஸ் ஆகிற தேதியில் அடுத்தடுத்த தேதியில் ரிலீஸ் ஆக இருந்த எமர்ஜென்சி மற்றும் லக்கி பாஸ்கர் படம் இரண்டும் போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சவுத் இந்தியா மற்றும் நார்த் இந்தியாவில் பெரிய பட்ஜெட் படம் எதுவும் ரிலீஸ் ஆகலை. இது கோட் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த வாரம் புதுசாக OTTயில் ரிலீஸ் ஆக இருக்க படம் நடிகர் நகுல் நடிப்பில் வாஸ்கோ ட காமா படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 2 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இந்த வாரம் அஃபிஷியலாக செப்டம்பர் 6ஆம் தேதி ஆஹா தமிழ் OTT தளத்தில் OTTயில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட OTT ரைட்ஸ் அமேசான் பிரைமும் வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி அமேசான் பிரைம் மற்றும் செப்டம்பர் 6 ஆஹா தமிழையும் எதிர்பார்க்கலாம். பாலிவுட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கில் படம் இப்போ அஃபிஷியலாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கில் படம் இந்தியில் மட்டும் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சவுத் இந்தியாவில் கூட இந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் இப்போ அஃபிஷியலாக செப்டம்பர் 6 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற அறிவிப்பு வெளியாகலை. செப்டம்பர் 6 கில் படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் இப்போதைக்கு தியேட்டரில் கோட் படம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. OTT தளத்தில் வாஸ்கோ ட காமா மற்றும் கில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து வேறு எதனா புதிய படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.